கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு மிக பணிவன்போடு வரவேற்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கின்றோம். வேதத்திலே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளைப் போல் மெதுவாய் நடத்துவார். நம்மை மேய்க்கும், நம்மை மெதுவாய் நடத்தும், நம்மை சேர்த்து கொள்ளும் தேவன். இது அவருடைய நாள். அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை போற்றி துதித்து ஸ்தோத்திரிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் நல்ல மேய்ப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்க மீண்டும் ஒரு அருமையான வாய்ப்பை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நீர் நடத்தும், இந்த ஆராதனையை நீர் நடத்தும், நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் ஆசீர்வதியும். உமது ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆராதனைக்கு தொடக்கமாகவும் தேவநாம மகிமைக்காகவும் கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்று தொடங்கும் பாமாலையை நாம் சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரிடம் நாம் சேரும்போது அவருடைய பரிசுத்த பாதத்திலே பாவமுள்ள மனிதராகிய நாம் பணிந்து குனிந்து கரைதிரை அற்றவர்களாக வாழும்படியாக அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும்.
நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, வழி தவறிய ஆடுகளைப் போல நாங்கள் இருந்த நாட்கள், நாங்கள் இருந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் நினைக்கிறோம். உம்மை விட்டு தூரம் போன, சோரம் போன சூழ்நிலைகள் எங்களுக்கு உண்டு. எங்களுடைய எண்ணங்களால், எங்களுடைய வார்த்தைகளால், எங்களுடைய தீர்மானங்களால் நாங்கள் செய்த பாவங்கள் என்றும் உண்டு. எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் உமது ஆவியானவர் நினைவுபடுத்தும் போது நாங்கள் அதை மறைக்காமல் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். உமது பிள்ளையாக எங்களை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரிடத்திலே நாங்கள் பரிசுத்த உம்முடைய பாதத்திலே சேரும்போது நிச்சயமாக ஆண்டவரை எங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற தேவன். எங்களை மன்னியும், எங்கள் வாயின் வார்த்தைகளை, எங்களுடைய இருதயத்தின் தியானத்தை சுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ரத்தம் கொண்டு எங்கள் பாவங்களை கழுவி உம்முடைய ஜீவ பாதையில் எங்களை நடத்தும். எங்கள் குற்றங்களை நாங்கள் உண்மையாய் நாங்கள் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். உம்மிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டாலவா, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். நான் அப்போஸ்தலன் அல்லவா? நான் சுயாதீனன் அல்லவா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியையாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மறு உத்தரமாவது புசிக்கவும், என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாறுத்தரமாவது புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம் தானா அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையாய் இருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. ஆகியால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவ செய்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் வண்ணம் இந்த வேளையிலே கிறிஸ்து சபை கீர்த்தனைகளிலே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்று தொடங்கும் பாடலை நாம் உற்சாகமாக சேர்ந்து பாடுவோமா? மதுரமாமே அதை தேடிய நானின் ஓடிய வருவேன் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினி தனிலே நேசமதாக கஷ்டத்தை உதறித்தேன். பாவக்கசரத்தை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுன நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேமியம் கருணை நிலைவரமுண்டு இதன் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்ப
துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம் நீ அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசை கொள்ளி மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் அதை பிடித்து கொண்டால் தாம் பேரின்ப வாழ்வை பெறுவாய் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவின் திருச்சபையானோரே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நமக்கு அருளும்படியாக நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மூத்த கௌரவ பிரதிநிதியாக சீனியர் ஹானரரி ரெப்ரசன்டேட்டிவ் பணியாற்றக்கூடிய டாக்டர் எபன் ஜெயராய் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஃபீபா ரேடியோவின் நேயர்கள் சார்பில் வரவேற்கின்றோம். தேவனுடைய செய்தியை நாம் கேட்போமா? கொரிந்து பட்டணத்திலே தேவனுடைய பணி செய்த பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் பணிகளை பற்றி நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலனை தேவன் ஆச்சரியமாக அந்த ஊழியத்துக்கு அழைத்தார். அவருடைய அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு. சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசிய போது, ஆண்டவருக்காக பணியாற்றிய ஒரு ஊழியக்காரர். அவனுடைய தகப்பனார் 7 கோடிகளுக்கு அதிபதி, அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகஸ்தன், கமாலியலின் பாதத்தில் உலக ஞானம் பயின்றவன் பவுலப்போஸ்தலன். அவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக மனம் திறந்து சென்றான் என்பதை நான் பார்க்கிறோம். இந்த கால நேரத்தில் ஆண்டவருடைய நற்செய்தி பணியில நான் அப்படிதான் நம்ம செயல்படணும் பார்த்துருக்கேன். கொரிந்து சபைக்குள்ளாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. பவுலப்போஸ்தலன் கூடாரம் செய்கின்ற தொழிலை மேற்கொண்டவன். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயங்களிலே சென்று தேவ செய்தியை கொடுத்து மக்களை உற்சாகப்படுத்துவது அவனுடைய பெரிய பொறுப்பு. அதன் மத்தியிலே தான் கொரிந்தியர் நிருபம் எழுதப்பட்டது. அந்த மக்களை ஒன்றித்து இணைக்க வேண்டும் என்று சொல்லிதான் பவுலப்போஸ்தலன் இந்த பகுதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பொதுவாக பவுலப்போஸ்தலன் நாம் பார்த்தோம் என்றால் புறஜாதிகளின் அப்போஸ்தலன் பார்த்துடுங்க. அவனுடைய ஊழியம் அறிவின் பெருக்கம் அல்ல, அன்பின் நெருக்கம் பார்த்துடுங்க. அதனால்தான் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செஞ்சார். இன்னைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில செய்தி கேட்கிற உங்களுடைய மத்தியிலேயும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் 9வது வசனம் வாசித்து பார்த்தோன்னா, எனக்கு எத்தனையோ அனுபவங்கள் இருந்தாலும் நான் ஆண்டவருடைய நற்செய்தி பணியை செய்யாவிட்டால் எனக்கு வழியே இல்லைன்னு சொல்றார். அவரே தெளிவா பேசுகிறத நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு கிருபை! அந்த கிருபை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தரணும் பார்த்துட்டுங்க. 10வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, பவுலப்போஸ்தலனுடைய நற்செய்தி பணி, சுவிசேஷ பணி எப்படி இருந்தது, உங்க பணி எப்படி இருக்கிறது என்பதை நீங்க ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களை ஒரு நல்ல தரிசனத்தோடு அழைத்திருக்கிறார். முதலாவதாக 10வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே, ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். என்ன வார்த்தை? உழுகிறவன் நம்பிக்கை. உழுகிறவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் அவன் வெயிலையும் குளிர்லையும் வேலை செய்வான், அப்படித்தானே? அதே போலதான் ஆபிரகாம தேவன் விசுவாசத்தோடு தான் ஊழியத்துக்கு அழைத்தார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். போனான். எனவேதான் ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாமா மாற்றினார், சாராள் என்ற பெயரை சாராளாக மாற்றினார். வாக்குத்தத்தத்தின் மகனாகிய
ஈசாக்கு எழும்பினான், அப்படிதானே? அதே போல்தான் பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில தேவன் அவனுக்கு நற்செய்தி பணியில கொடுத்த முதல் ஆசீர்வாதம் விசுவாசத்தின் நம்பிக்கை பணி. அதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது பாருங்க, 11வது வசனத்துல சில கேள்விகளை நம்ம பார்க்கிறோம். 12வது வசனத்துல கடைசியா பாருங்க, அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். தடைகள்னு ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்துல அநேக தடைகளை அவன் சந்தித்தான், பல எதிர்ப்புகளை சந்தித்தான். இந்த காலை நேரத்துல அப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்வது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற கிருபை. அதற்காக விதண்டா வார்த்தைகளை வெளிப்படுத்தி மக்களை நாம் குற்றமான சூழ்நிலைக்கு இழுத்து விடக்கூடாது. ஞானத்தோடு செய்ய வேண்டும். தடைகளை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் பணியாற்றும் போதுதான் தேவன் நம்மை என்ன தரிசனத்தோடு இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த பணியிலே நம்மை பரிபூர்ணப்படுத்துவார். தடைகள் வந்தாலும் தேவன் நமக்கு தருகிற கிருபை ஆசீர்வாதமான கிருபை, அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இந்த வசனங்களை எல்லாம் நாம் கீழாக வாசித்துருவோம்னா 16வது வசனத்துல என்ன சொல்றாரு? சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனை செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வார்த்தை. மேன்மையை கூட பாராட்டாதபடி கடமையோடு அவன் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறான். உக்கிரான உத்தியோகம்னு சொல்லி இருக்கிறான். சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பது எனக்கு பலன் என்று சொல்லி இருக்கிறான். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி இருக்கிறான். எவ்வளவு ஒரு கர்சனையான ஒரு வார்த்தை பாருங்க. இது ஒரு மனமாற்றத்தின் விளைவு என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் அன்பினாலே அவன் கவரப்பட்டு கடமை உணர்வோடு அவன் பணியாற்றி இருக்கிறான். பார்த்தீங்களா? அவனுடைய தகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எபிரேயரில் பிறந்த எபிரேயன் பார்த்துடுங்க. அவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இவ்வளவு தகுதிகள் இருந்தாலும் சுவிசேஷம் நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. எவ்வளவு ஒரு தரிசனமான ஒரு வார்த்தை. இதை நீங்க காலை நேரத்தில் நீங்க சிந்திக்கணும். தேவனுடைய கிருபையில வளரணும். அடுத்த பகுதியை நான் பார்க்கும்போது 19வது வசனத்தில், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். அடிமையின் அனுபவத்தை, அதுவும் அதிகார அடிமை அல்ல, சுதந்திர அடிமை. தொடர்ந்து அந்த வசனத்தெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. பலவீனருக்கு பலவீனை போலானே, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளிகள் ஆகும்படி அது நிமித்தமே அப்படி செய்கிறேன். அவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு தியாகம், தரிசனம். ஆண்டவருக்காக அடிமையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்படியாவது இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படணும், இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். அந்த ஒரே தரிசனத்திலே குறிநோக்கிலே தன்னுடைய பணியை அவன் செய்ததுனாலே எல்லாரையும் அவன் உடன் பங்காளி ஆக்கி விட்டான் என்பதை நான் பார்க்கிறோம். என்ன ஒரு அனுபவம் பாருங்க. இந்த அனுபவத்தை தேவன் இந்த கால நேரத்தில் நமக்கு தர விரும்புகிறார். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா 24வது வசனத்துல, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிகிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவருடைய பணியில ஓடணும். ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். பாருங்க, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சடக்கமா இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப அழிவுள்ள கிரீடம், அழிவில்லாத ஒரு கிரீடம் இருக்கு. அழிவில்லாத கிரீடம் எது? வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், நீதியின் கிரீடம். ஆனா அழிவுள்ள கிரீடம் என்பது என்ன? இந்த உலகத்தின் சிறப்புகள் பார்த்துடுங்க, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா அந்த அழிவில்லாத கிரீடத்தை நம்ம பெறணும்னா என்ன செய்யணும்? 26வது வசனத்தை பாருங்க. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். நோக்கமான ஒரு ஓட்டம் வேணுங்கிறார். 27வது வசனத்தை பாருங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே அகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லுகிறேன். பவுலப்போஸ்தலன் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான். அதுதான் சுவிசேஷ பணி. முதலாவது பார்த்தோம், பவுலப்போஸ்தலனுடைய நற்செய்தி பணி விசுவாசத்தின் பணி. இரண்டாவதாக பவுலப்போஸ்தலனுடைய நற்செய்தி பணி தடைகள் வந்தாலும்
சுவிசேஷத்திற்காக பாடுபடுகிற பணி, மேன்மை பாராட்டாது கடமை உணர்வோடு செயல்படுகிற பணி, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்த தன்னையே அடிமையாக்கும் பணி, அழிவில்லாத கிரீடத்தை பெற வாஞ்சிக்கும் பரிசுத்த பணி. எனவே அப்படிப்பட்ட பணியின் தன்மைகளை பெற்று ஆண்டவருக்காக நாம் வாழுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நற்செய்தி பணியிலே நாங்கள் தீவிரம் காட்டி உங்களுடைய அன்பை நாங்கள் பறைசாற்ற பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பு ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலே தேவனுடைய செய்தியை நமக்கு மிகவும் சிறப்பாக பகிர்ந்தளித்த முனைவர் எவன் ஜெயராய் அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னார் அவர்கள் ஆண்டவருடைய பணியை இன்னும் சிறப்பாக செய்யும்படியாக அவருடைய வாழ்க்கையில் அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்தளிக்க அவரை பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம். அவர்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இந்த வேளையிலே நமது கிறிஸ்தவ விசுவாசத்தை அப்போஸ்தலரின் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வேளையிலே நாம் யாவருமாக ஒன்று கூடி கிறிஸ்தவ பாமாலைகளிலே களி கூறுவோம் கர்த்தர் நம் பட்சமே என்று தொடங்கும் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமா? இந்த வேளையிலே நம்முடைய மன்றாட்டு ஜெப வேளைக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தின் தேவைகளை வேண்டுதல்களை ஆண்டவரிடத்திலே ஊக்கமாய் நாம் சொல்லுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த
ஒரு புதிய ஓய்வு நாளை எங்களுக்கு தந்த தேவன், எங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொண்ட தேவன், எங்களுடைய ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ள வல்லவராயிருக்கிறீர். இந்த காலை வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் திறந்த புத்தகமாக நீர் வைத்திருக்கிறீர். எங்களுக்கு உமது ஆசீர்வாதம் வேண்டும். நன்மைகள் தேவனுடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு புறப்பட்டு வர வேண்டும். நீர் ஆசீர்வாதத்தின் ஜோதி ஊற்று. எங்களுடைய ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு பகிர்ந்தளியும். இந்த வேளையில் தங்களுக்காகவும் பிறருக்காகவும் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பமாக பேர் பேராக ஆசீர்வதியும். ஆண்டவரை, இந்த வேளையில் மிகவும் வருத்தத்தோடு, மிக மனபாரத்தோடு, ஆண்டவரே, ஒரு வேளை வியாதியின் வல்லமையில் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலையோடு உம்மிடத்தில் ஜெபிக்கக்கூடிய மக்கள் உண்டு. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நீர் சந்தியும். பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதியும், விடுவியும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதியிலிருந்து, வலியிலிருந்து நிவாரணத்தை அளித்து விடுவித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பிசாசின் கட்டுகளிலே மிகவும் கட்டப்பட்டு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய உமது அடியார் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் விடுவியும். பல சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய உம்முடைய அடியார் உண்டு. பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள், தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், யுத்த செய்தியிலே கலங்கி இருக்கிறவர்கள், வியாபாரத்திலே கஷ்டப்படுகிறவர்கள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், தேர்வு எழுதக்கூடிய உமது மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுவியும். அவர்களுக்கு உதவி செய்யும். கர்ப்பஸ்திரீகள், இன்னும் வயது நிறைந்த தாயார், பெரியோர், சிறியோர் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். எங்களுடைய தேசத்தின் நலனை கர்த்தர் நீர் பகிர்ந்தளியும். தேசத்தை ஆளும் தலைவர்களுக்கு நல்ல கிருபைகளையும் ஞானத்தையும் தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு புறப்பட்டு செல்லும்படியாக ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க, உம்முடைய சத்தம் கேட்டு நடக்க, உம்முடைய வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அதன் ஆசீர்வாதங்களை வெளிப்படையான முறையில் எங்களுக்கு நீர் தர வல்லவராக இருக்கிறீர். ஆகையினால் ஆண்டவரே, பாரத்தோடு தங்களுடைய உள்ளங்களை ஊற்றி செபிக்கிறோம். அது அடியார் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து இந்த வாரம் ஒரு வெற்றியின் வாரமாக, விசுவாசத்தின் சமாதத்தின் வாரமாக அமையட்டும். துதி கனமயமே உமக்கு செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்வோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், பாதுகாவலும், வழிநடத்துதலும், பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு அருளும் வாக்குத்தத்த வாக்கியம் லேவியராகமம் 25:19 பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு மன திருப்தியை, உங்களுடைய வருமானங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீங்கள் சுகமாய் குடியிருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவனாகிய பிதா குமாரன் ஆவிக்கே மகிமை உண்டாவதாக. ஃபீபா ரேடியோவின் ஆராதனை வேளை நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை வேளையில் நாம் கலந்து கொள்ளும் வரை உங்களோடு இருந்து விடைபெறும் அடியான் அருட்திரு டேவிட் லிவிங்ஸ்டன்.
தேவ ஆசீர்வாதம் உங்களோடு தங்கியிருப்பதாக. காட் bless you. நேர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேர்களே.